கடந்த டிசம்பர் 3 கார்த்திகை தீப நாளன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஐகோர்ட் மதுரை கிளை அனுமதி அளித்தது. ஆனால் திமுக அரசும் காவல்துறையும் அனுமதிக்கவில்லை. இதற்கு பாஜ மற்றும் இந்து அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் கோர்ட் உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி பாஜ மற்றும் இந்து அமைப்புகள் அழைப்பு விடுத்தன. முருகனுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திர தினமான பிப்ரவரி 23 மாலை 6 மணிக்கு வீடுகளில் முருகன் படத்தை வைத்து விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்தனர். தமிழகம் முழுதும் வீடுகள் மட்டும் இன்றி ஆயிரக்கணக்கான கோயில்களில் பாஜ, RSS, இந்து முன்னணி, VHP உள்ளிட்ட இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள், பொதுமக்கள் கந்த சஷ்டி பாராயண நிகழ்ச்சியை நடத்தினர். இதுகுறித்து இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் பேசுகையில், ஐகோர்ட் உத்தரவிட்டும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற திமுக அரசு அனுமதி மறுக்கிறது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்துக்கள் வெளிப்படையாக தங்கள் மத நிகழ்வுகளை, கோவில் நிகழ்ச்சிகளை நடத்த முடியாத நிலை ஏற்படும் என்றனர். இந்த நிலையில் வரும் மார்ச் 2 பௌர்ணமி அன்று திருப்பரங்குன்றம் மலையில் கிரிவலம் வர வேண்டும் என இந்து அமைப்புகளும் பாஜவும் அழைப்பு விடுத்துள்ளன. பௌர்ணமி கிரிவலத்திற்கு குறைந்தது 1 லட்சம் பேரை திரட்ட இந்து அமைப்புகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இதற்கிடையே நாமக்கல் மாவட்டம் இயைமங்கலம் முருகன் கோயிலில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் நிகழ்ச்சியை நடத்த விடாமல் மறுத்த போலீசுக்கு பாஜ தலைவர் நயினா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்தார். போலி மத சார்பின்மை பேசும் ஆட்சியில் குன்றத்தில் தீபம் ஏற்றதான் அனுமதி இல்லை என்றால், கார்த்திகை திருநாளில் கோயிலின் உள்ளே முருகப்பெருமானின் நாமத்தை பாராயணம் செய்யவும் உரிமை இல்லை. பண்பாட்டு உரிமையை பறித்து பாலமுருகனின் பக்த கோடிகளை முடக்கிவிடலாம் என தப்பு கணக்கு போடும் திமுக அரசின் பசப்பு வேலைகள் இனி எடுபடாது என எச்சரித்தார்.